Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Naveena Style Tips. இன்னைக்கு வந்து நாங்க cheese cake செய்ய போறோம். அதுவும் Srilankan products யூஸ் பண்ணி. So just Srilankaல கிடைக்கிற products மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போற ஒரு cheese cake. இதுல main ingredient வந்து cheese தான். So அந்த cream cheese வந்து பொதுவா cheese cake செய்யறதுக்கு Philadelphia brand வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பட் இங்க Srilankaல Philadelphia cream cheese வந்து இல்ல அவைலபிளா. So அதனால இங்க இருக்கிற பெஸ்டான cream cheese எதுன்னு பார்த்தா இதுல ஹாப்பி கவுட வந்து சீஸ் பொதுவாக அவங்களோட எல்லா சீஸுமே வந்து நல்லா இருக்கும்னா ஸோ அவங்களோட பிராண்டட் க்ரீம் சீஸ் எடுத்து தான் இந்த சீஸ் கேக் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற இங்கே வந்து சீஸ் கேக் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற க்ரீம் சீஸை யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த ரெசிபி வந்து செய்யலும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியா? லெட்ஸ் பிகின். இந்த க்ரீம் சீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருந்தால் நல்லா. சீஸ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபில்டர்ஃபியாக மட்டும் தான் இருக்கிறோமே. இந்த சீஸ் கேக் செய்கிறதுக்கு நான் 300 கிராம் மாதிரி க்ரீம் சீஸ் எடுத்திருக்கிறேன். இதில் 2 இந்த ஒன்று வந்து 150 கிராம் சீஸ். ஸோ க்ரீம் சீஸை வந்து பவுலில் போட்டுட்டு இப்போ இதில் வந்து 3/4 கப் அளவு சீனி சேர்க்க போகிறேன்னா ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் வந்து 3/4 கப் எடுத்தால் சரி. 3/4 கப் அளவு சீனி சீஸில் போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த சீஸையும் சீனியும் வந்து ஒரு விஸ்கால நல்லா கொஞ்சம் நேரம் க்ரீமி ஆகிற வரைக்கும் கலந்து கொள்கிறேன். சீனி நல்லா கொஞ்சம் கரைஞ்சி இந்த சீஸோடு சேர்ந்து வர மாதிரி இந்த சரி. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி க்ரீம் சீஸை நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் சீனியோடு அடிச்சுட்டு நான் இந்த க்ரீம் சீஸை டேஸ்ட் பண்ணேன். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்க மாதிரி இருந்தேன். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் மைக்கை ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன்னு நினச்சி தான் எல்லாம் பேசிட்டு போனோம். கடைசியில் பார்த்தா வயர் கனெக்ட் பண்ணிடல. இப்போ இதிலேயே 2 முட்டை போட்டுக்கொள்கிறேன். உண்மையிலுமே சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா இந்த சீஸ் கேக் ரிஸ்லாம் மிச்சம் ஆழமாக கேட்டுக்கொண்டிருக்கிற செய்ய சொல்லி. பட் நான் இங்கே வந்தது பிற செஞ்சே படலை. ஏன்னா ஃபில்டல்ஃபியா சீஸ் அந்த சீஸ் வந்து இங்கே கிடைக்காதபடியால் இந்த பிராண்ட் சீஸே எப்படி இருக்குமோன்ற ஒரு டவுட்லேயே நான் இவ்வளோ காலமாக செய்யவே இல்லை. முட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அடிச்சிட்டேன்னா இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ்ட அளவு வந்து 1 டீஸ்பூன். வெண்ணிலா எசன்ஸ் போட்டு இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் லெமன் ஜூஸ் 2ம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மா சேர்க்க போகிறேன். மா வந்து சும்மா இப்போ சீஸெல்லாம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிற தண்ணி மாதிரி ஆகிட்டுனா அது எல்லாத்தையும் கொஞ்சம் இப்படி சேர்ந்து அப்படி ஒரு பைண்டிங்காக மா வந்து சேர்க்க ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஒரே ஒரு ஸ்பூன். ஓகே, கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே லிக்விடியாக இருக்கிற பட் செட் ஆகி வந்துடும். டோன்ட் வரி. அவ்வளோதான், க்ரீம் சீஸ் பேட்டர் ரெடி. இப்போ இது வந்து நாங்கள் எங்களோட பேக்கிங் ட்ரேயில் வந்து போடணும். இந்த பேக்கிங் ட்ரே வந்து யூஸ் பண்ணால் வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கரையெல்லாம் வந்திருக்கிற. பட் நான் இப்போ ஒரு ஆயில் ஷீட் போட்டுட்டு அது அப்புறம் தான் பிஸ்கட் லேயர் வந்து போடணும். ஸோ அதனால் இட்ஸ் ஃபைன். இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் என்று இந்த மாதிரி சீஸ் கேக்கெல்லாம் பர்ஃபெக்ட். உங்களுக்கு சைடெல்லாம் உடையாமல் அப்படியே நல்லா கழட்டி வந்து எடுக்கலும். ஸோ என்கிட்ட இது இருக்கிறபடியால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டியும் நீங்கள் நார்மலாக என்ன பேக்கிங் ட்ரே இருக்கோ அது யூஸ் பண்ணிடலும். பட் சைடெல்லாம் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த ஆயில் பேப்பர் அது போட்டுட்டு வந்து செய்யுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கழட்டி எடுக்கலும். அப்படி இல்லாட்டி இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் என்றபடியால் நீங்கள் வளமையாக கேக் நாங்கள் இப்போ செஞ்சால் கழட்டி எடுக்கிற மாதிரி இது வந்து எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் சைடெலாம் கட்டாயம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேட்டரை வந்து ஊற்றிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இது வந்து குயிக்காக கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் நான் ஆயில் பேப்பர் வாங்கினேன் இன்றைக்கி. ஸோ அந்த ஆயில் பேப்பரெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு பிஸ்கட் லேயர் நான் எப்படி ரெடி பண்ணுறது காட்டுன்னு அதுக்கப்புறம் இதை ஊற்றி பேக் பண்ண போட்டால் சீஸ் கேக் ரெடி. இப்போ வந்து என்னோட பிஸ்கட் லேயர் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பிஸ்கட் லேயருக்கு நான் இந்த லிட்டில் லயன்டு பேட்டர் கேரோல் குக்கீஸ் வந்து எடுத்திருக்கிறேன்.
இந்த பிஸ்கட் வந்து ஆல்ரெடி நல்ல ஸ்வீட் பட்டியால் இதில் நான் சீனி சேர்க்க போடல தேவையில்லை. நீங்கள் இன்கேஸ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் அது வந்து எடுக்கிறேன்னா நார்மலி அந்த பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணுற பிஸ்கட் லேயருக்கு. அந்த பிஸ்கெட்ஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து நீங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து கொஞ்சம் இடித்து தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் பட்டர் மட்டும் சேர்த்து நான் எனக்கு பிஸ்கட் லேயர் வந்து செய்ய இருக்கிறேன். இந்த பிஸ்கட் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பிஸ்கட் ட்ரை பண்ணிடலும். பட் இப்போ டீலெலாம் நாங்கள் போட்டோண்டா கொஞ்சம் டக்குன்னு ஊறுற மாதிரி பிஸ்கட் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரை அந்த மண் மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்கட் மாதிரி எடுங்க. அதுதான் உங்களுக்கு சீஸ் கேக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சீஸ் பேட்டரை நீங்கள் ஊற்றினது பிறகு அந்த இப்போ டிக்கிரி மாதிரி அதெல்லாம் வந்து டக்குன்னு ஊறிடுமெனா. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சொகி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐ திங்க் விளங்குறா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையான மாதிரி பிஸ்கட்ஸ் வந்து இந்த பிஸ்கட் லேயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு இதில் மிச்சம் பிஸ்கட் தேவையில்லை. இது வந்து ஃபுல்லாகவே 335 grams பிஸ்கட்ஸ் இருக்கிறேன். பட் நான் வந்து ஒரு மேபி இந்த ஒரு லேயரும் இன்னும் கொஞ்சம் ஒரு 150 grams மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய மாதிரி எனக்கு பிஸ்கட்ஸ் போதும். ஸோ நான் கிரைண்டர் எடுக்காமல் கொஞ்சம் லேசியாக செய்ய பார்த்தேன். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் பவுடராக வரணுமெண்டா கிரைண்டரில் போடணும். ஸோ கிரைண்டரில் போட இந்த பவுடரானது போல் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சீனி போட்டால் நல்ல மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வந்து நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் செய்கிறபடியில் இந்த மாதிரி பேக்கிங் டின்னில் வந்து நான் செய்கிறேன். இதே நீங்கள் வந்து அதில் அரைவாசி ட்ரை பண்ணணும் 150 கிராமுக்கு மாதிரி ஒரு சீஸ் பேக்குக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேயெல்லாம் தேடி நிற்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மினி என்ன சொல்கிற சீஸ் கேக் வந்து கப் கேக் கேசஸ் அதில் வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். கப் கேக் கேசஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பிஸ்கட் பவுடர் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீஸ் கேக் அந்த பேட்டரை வந்து ஊற்றி அப்படி கூட உங்களுக்கு பேக் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தருக்கு வந்து உங்களுக்கு தனியாக க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும். பட்டர் போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற கொஞ்சம் ஈரத்தன்மையோட நல்லா இருக்குது. இது வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும் அங்கனைகளை போகாமல். ஸோ அந்த ஒரு பார்த்து தான் கொஞ்சம் பட்டர் வந்து இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எங்களோட பிஸ்கட் லேயரை நல்லா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டது பிறகு இப்போ இதில் எங்களோட சீஸ் கேக் பேட்டரை ஊற்ற தான் இருக்கிறேன். நீங்கள் இது ஊற்ற முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட அவனை. ஏன்னா இது ஊற்றினது பிறகு இமீடியட்டாக அவன் வந்து ரெடியாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே அவனில் வந்து போட்டுடும். ஸோ அது வந்து என்ன சொல்கிற பேக் ஆகிறதுக்கு வந்து தொடங்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து அவனை இது ஊற்றினது பிறகு நேரம் போக உங்களுக்கு பிஸ்கட்டில் வந்து இந்த பேட்டர் வந்து ஊறுறதுக்கு தொடங்கும். ஸோ அப்படி இல்லாமல் குயிக்காக வந்து போடுற மாதிரி அவனை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த சீஸ் கேக்கிட்ட எல்லா அளவும் எல்லா இன்க்ரீடியன்ஸ்ட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணணுமெண்டா போயிட்டு பாருங்கள். இந்த முறை வந்து ஸ்ட்ராபெரி என்ன சொல்கிற ஒரு சிரப் டாப்பிங் வந்து பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து ரெகுலர் சிரப் அது வாங்கலை, ஜாம் வாங்கியிருக்கேன். சிரப் வந்து கொஞ்சம் நல்லாவே லூஸாக இருக்கும், ஜாம் வந்து கொஞ்சம் திக்கண்டபடியால் நான் வந்து ஜாமில் தான் இதில் டாப்பிங் வந்து பண்ண இருக்கிறேன். ஸோ நான் இந்த கேக்கை 150 டிகிரி செல்சியஸில் 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஒரே அடிக்கு அப்படியே 40 நிமிஷம் போட்டு அந்த சைடே போகாமல் இருந்துட வேணாம். கேக் அப்படியே அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் இந்த பொங்க தொடங்குற மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் அவனை ஆஃப் பண்ணிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டா சரி. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் போடுற டிண்டை மாதிரிக்கு அப்படி இல்லாட்டி உங்களோட அவன்ட சைஸுக்கு மாதிரி சில டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும். அதே மாதிரி இந்த கேக்கை நீங்கள் வந்து சின்ன சின்ன கப் கேக்ஸாக செஞ்சு எடுக்கிறேன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து போகாது. ஸோ அதனால் நீங்கள் கேக் சைஸை வந்து சின்னதாக செய்கிற கொஞ்சமாக செய்கிற அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு டைமிங்கும் கொஞ்சம் குறைவாக வந்து இருக்கும்.
நான் கேக் அவர்லேருந்து எடுத்த உடனே எனக்கு காட்டியெல்லாம் போயிட்டு அது நல்லா கொஞ்சம் பொங்கி லைட்டாக அந்த கிராக்ஸலோடு இருந்தேன். பட் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வெளியில் வைக்கும், அப்படியே அது வற்றி இப்படி வந்து செட் ஆகிட்டு. சீஸ் கேக் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பேக் பண்ணக்குள்ள கொஞ்சம் அந்த கிராக்ஸல் வந்து மேலால் வரும், அதுக்கு ஒன்றும் ஒரி பண்ணிக்கொள்ள வேணாம். நீங்கள் மேலால் போடுற டாப்பிங்கில் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இன்றைக்கி நான் இந்த சீஸ் கேக்கு விப்பிங் க்ரீமில் வந்து டாப்பிங் பண்ண இருக்கிறேன். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் போட்டு அதை சில் பண்ணி எடுத்துதான் இந்த விப்பிங் க்ரீம் வந்து மேலால் போட்டிருக்கிறேன். இதே நீங்கள் வந்து சாவர் க்ரீம் டாப்பிங் செய்கிற அப்படின்ட்டா அதுக்கு வந்து கேக் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ண தெரியல, நீங்கள் சூடாக கேக் இருக்கக்குள்ளே வந்து போடலும். நான் வந்து விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் சீனி, உப்பு வந்து போட்டிருக்கிறேன். இவ்வளோ தான். இன்றைக்கி நல்லாவே அது வந்து பஃபாக வர மாதிரி அடிக்கலை, ஜஸ்ட் கொஞ்சம் அது வந்து ஸ்டிஃபாக வர மாதிரி அடிச்சுட்டு என்னோட சீஸ் கேக் மேலால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த ஜாமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை கொஞ்சம் சிறப்பாக எடுத்துகிட்டு அது ஆறுனதுக்கு பிறகு அதே இது மேலே போட்டு எல்லாத்தையும் அப்படி நல்லா சீல் பண்ணி சீஸ் கேக் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு, சீஸ் கேக் எப்படி நீங்கள் ஓவர் நைட் போட்டு அடுத்தண்டு சர்வ் பண்ணாதான் அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இந்த சீஸ் கேக்கை ஸ்பெஷல் டே ஒன்றுக்கு இந்த மந்த் செஞ்சுருந்தேன். ஸோ அது என்னன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த சீஸ் கேக் செய்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்டையும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்டா போயிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இந்த சீஸ் கேக்கை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஷுர் யூ கைஸ் வில் லவ் இட் பிகாஸ் இட் டேஸ்ட் ரியலி அமேசிங். ஸோ அடுத்த வ்ளாகில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பை.